ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு 2 பட்டை மிளகா, இது கூடவே 4 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, அப்போ தான் காரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கத்திரிக்காய் இந்த சட்னியில் இருக்கிற மாதிரியே தெரியாது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க. இது கத்திரிக்காய் போட்டிருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சட்னி வதங்குறதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சிடுறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கணுன்னே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்து ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துப்போம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதுலேயே சட்னியும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிப்போம். எப்போதுமே சட்னி அடித்த பிறகு லைட்டாக அந்த சூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு பபிள்ஸ் கொதி வரப்போ அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா சட்னி எப்போதும் நல்லாயிருக்கும். ஏன்னா எப்படியும் நம்ம தண்ணி ஊற்றி அடிப்போம், ஸோ டேஸ்ட்டு மாறிடும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அரைச்ச பிறகு வதக்கிக்கிட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியும் வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இந்த சட்னி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.